ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் டிரைவ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அப்போ அந்த டிரைவ் அக்கௌண்ட்டில் எங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எங்களுக்கு லொஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால், பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் அந்த பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணி கொள்கிறோம். எகெயின் நாங்கள் எங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் எப்படி லொக் ஆகிறன்ற கான்செப்ட் தான் சொல்ல போகிறோம். அப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒரு டிரைவ் அக்கௌண்ட் ஒன்று திறந்து ஈக்கியலும் பழைய அக்கௌண்ட் ஒன்று ஈக்கியலும், அப்போ அந்த பழைய அக்கௌண்ட்டை வந்து பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னு சொன்னால், அந்த பாஸ்வேர்டு எப்படி நாங்கள் ப்ராப்பராக ரிகவரி பண்ணிக்கொள்கிறன்றத கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அப்போ ரெண்டு மூணு அக்கௌண்ட்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணுவானா, அக்கௌண்ட்ஸ் பேண்ட் ஆகி போய்த்திடும். ஒரு அக்கௌண்ட் திறந்தீங்கன்னு சொன்னால் அதை எப்படி சார் ரிகவரி பண்ணிக்கொள்ள பாருங்கள். அப்போ இமெயில் அட்ரஸ் யாதிங்கன்னு சொன்னால் இமெயில் அட்ரஸ் மூலமாக எங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை ரிகவரி பண்ணிக்கொள்ளும். சப்போஸ் இமெயில் அட்ரஸும் யாது இல்லை, அதே மாதிரி பாஸ்வேர்டும் யாது இல்லை, ரெண்டுமே யாது இல்லைன்னு சொன்னால் என்னை கொஞ்சம் இன்பாக்ஸில் கண்டெக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் அக்கௌண்ட்டை ரிகவரி பண்ணுற ஒரு முறை இது, அதை நான் பர்சனலாக கைட் பண்ணுறேன். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து டிரைவ்னு சொல்லி டிரைவ் லொகின்னு சொல்லி இங்கே பாருங்கள், டிரைவ் ஆன்லைன் ப்ரோக்கர் ட்ரேடிங் எனி டைம் எனிவேர்னு சொல்லி இந்த லிங்க்குள்ளே போகணும். லிங்க்குள்ளே போனாடிக்கு இங்கே பாருங்கள், லாகின் ஓப்பன் அக்கௌண்ட்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் லாகின் கொடுத்தடிக்க எங்களுக்கு இமெயிலையும் பாஸ்வேர்டு அடிக்க வரும். இப்போ நாங்கள் ஈட்ட என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஃபொகட் பாஸ்வேர்ட் பண்ணிக்கிற இந்த ஃபொகட் பாஸ்வேர்டுனத்தை கிளிக் பண்ண வேணும். இப்போ எங்களோட இமெயிலை கேட்பாங்க. இமெயில் நீங்கள் சரியாக நீங்கள் இதுக்கு முதல் நீங்கள் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டை இமெயிலை சரியாக செக் பண்ணி ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் சரியானு பார்த்து இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். ரைட். என்ன இமெயில் நான் இப்போ டைப் பண்ணிட்டு நான் இங்கே பாருங்கள், ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்கிற இந்த ஆப்ஷனை நான் இங்கே கொடுக்க போகிறேன். ரைட். ரீசெட் மை பாஸ்வேர்டு. ரீசெட் மை பாஸ்வேர்டு கொடுத்தடிக்க எங்களுக்கு வந்து எங்களோட இமெயிலுக்கு ஒரு லிங்க் போகும். அப்போ நீங்கள் உங்களோட இமெயிலை எங்கிட்ட ஒரு வேறு டேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொண்டு ஃபஸ்ட்டுக்கே ஓப்பன் பண்ணிக்கொண்டுன்னு சொன்னால் இந்த வேலை ஈஸியாக இருக்கும். சரியா? இன்னொரு டேப்பில் இதை பார்த்துட்டு நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நீங்களும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இதுக்கு போனடிக்கு இமெயிலுக்கு போனது பாருங்கள், டிரைவ் வர ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு செக்யூர்லின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பிக்கிறான். இந்த மெயிலுக்குள்ளே போனால் ரீசெட் பை பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணடிக்க எங்களுக்கு இங்கிட்ட புதுசாக பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ளும். அப்போ இங்கிட்ட இது ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ இங்கே உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு உங்களோட புதிதாக நீங்கள் என்னென்ன பாஸ்வேர்டு இங்கிட்ட சூஸ் யுவர் ஓன்னு சொல்லி கொடுங்க. ரைட். கொடுத்துட்டு நீங்கள் எதை புதுசாக போடணுமோ அதை நீங்கள் புதுசாக போட்டுட்டு இந்த மூணுமே க்ரீன் கலராக அவங்காட்டும் மீந்துட்டு ரீசெட் மை பாஸ்வேர்டு கொடுங்க. சப்போஸ் நீங்கள் அதே பாஸ்வேர்டு தான் அடிக்கிறீங்க, பழைய பாஸ்வேர்டு தான் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண விட மாட்டான். ஸோ என்ன சார் எரர் மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னால் எகெயின் பாஸ்வேர்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்கிட்ட க்ரீன் கலர் மூணுமே க்ரீன் கலராக காட்டும் இருந்துட்டு ரீசெட் மை பாஸ்வேர்டுன்றது கொடுங்க. அதுக்கப்புறம் எகெயின் டிரைவ் லாகின்னு சொல்லி நியூவாக பேஜுக்கு போய்த்து டிரைவ்னு சொல்லி டிரைவ் லாகின்னு சொல்லி அடிச்சுட்டு இங்கே லாகின் கொடுத்துட்டு நீங்கிட்ட ஓப்பன் அக்கௌண்ட் லாகின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் லாகினை கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டையும் நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண உங்களோட இமெயிலை நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பழைய அக்கௌண்ட் லாக் ஆகும். என்ன சரி பர்சனலாக மெசேஜ் பண்ணணும்னு சொன்னால் டவுட்ஸ் என்ன சரி இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு இன்பாக்ஸ் மெசேஜ் வந்துட்டாங்க. இமெயிலும் மறந்து பாஸ்வேர்டும் மறந்து ரெண்டுமே மறந்துட்டு எப்படி சார் ரிகவரி பண்ணி கொள்வோம்னு சொல்லி ஐடியா இருக்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கு இன்பாக்ஸ் மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் அதுக்கான ஹெல்ப்ஸ் பண்ணுறேன். ஓகே.